நிறைய நபர்கள் வந்து தங்களுடைய கடைகள் வந்து கவர்மெண்ட்டால் இடிக்கப்பட்டிருக்கு. இதற்கு வந்து ப்ராப்பரான நோட்டீஸ் இல்லை. நாங்கள் வந்து ப்ராப்பர் அப்ரூவலோட இந்த கடையை வந்து கட்டியிருக்கோம். பட் அப்படி இருந்தும் இடித்திருக்காங்க. அதற்கான மேல்முறையீடு, தட் மீன்ஸ் வந்து இடித்து இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் மேலே நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் அப்ளிகேஷன் நிறைய விதங்கள் வந்து செஞ்சுருப்பீங்க. அதில் எதுவுமே வந்து எங்களுக்கு பூர்த்தி ஆகலை, எங்களுக்கான காம்பன்சேஷனும் கிடைக்கல, ரீசன் நிறைய இல்லாமல், நோட்டீஸ் இல்லாமையும் இது நடந்திருக்கு. இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து என்ன செய்கிறது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. ஸோ அதற்காக தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். நான் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு டீட்டெயில்டாக புரியும். நம்ம ஜெனரலாக எல்லா வழக்குமே பார்க்கும்போது உதாரணத்துக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் பார்க்குறோம். ஸோ இந்த வழக்குலையும் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி பார்க்கலாம். அண்ட் தென் வந்து நீங்கள் இந்த மாதிரி கடைகளை இடித்திருக்காங்கன்னு